ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நேற்று சண்டேன்றனால போட முடியல, அதனால் இப்போ தான் வந்தோம் கடைக்கு. சரி, ஒரு ஞாபகம் மூட்டுறதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக் வீடியோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன மொபைல் இருக்குன்றதை நம்ம ஓரளவு சொல்லிடுறோம் உங்களுக்கு. சரியா? இது வந்து சாம்சங்கில் வந்து A77 ஒரு மொபைலு, பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 5300 5300. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் V40 ப்ரோன்னு சொல்லிட்டு பெரிய மொபைல் தான். 30500 போட்டிருக்காங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. கிட்டத்தட்ட வாரண்டி கூட இருக்குது. இதோட வாரண்டி டேட்டு காட்டாமல் வாரண்டி கூட இருக்குது. சார்ஜருக்கு 30500 30,500 ஃபுல் கிட்டோடு இருக்குது. வாரண்டி இருக்குது. இதுக்கு வாரண்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 6 மாதம் வாரண்டி இருக்குது. 6 மந்த் வாரண்டி இருக்குது. அதான் நவம்பர் 7 மாதம் வாரண்டி இருக்குது. பஸ் மொபைல் சூப்பராக இருக்குது. விவோ V40 ப்ரோ 30,500. அடுத்தது ஓப்போ ரெனோ 11 5G மொபைல் தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128 பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,500, அதாவது 16,500. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு காலர். சரி, ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது நம்ம விட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து SEன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. ஐஃபோன் SEயில் 3, இது 3 தானேப்பா? இது ஐஃபோன் SE 3 மாடலு. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோவா? 14,000 போட்டிருக்கு. SEயில் வந்து 5G மாடல். இது SE 3, இது 64 GB இது. ஸோ இது இங்கே சார்ஜ் இல்லை, புதுசாக இருக்குது. மொபைலே புதுசாக இருக்குது. அது சார்ஜ் ஏறட்டும், அது கடைசியாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 11R. OnePlus 11R வந்து பார்த்திங்கன்னா 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,500 பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பேக் டோர் மாற்றிட்டு திரும்பவும் உடஞ்சிருச்சு. 8128. ஸோ இந்த மொபைல் அப்படி அடிக்கிட்டு வாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,500. இன்னொன்று வந்து பாக்ஸு மொபைல் இருக்குது. இது வந்து பேனல் உடஞ்சிருக்கு. பட் ஆனால் ஒரிஜினல் பேனல் தான். பேக் பேனல் சொல்கிறேன், பேக் டோர் உடஞ்சிருக்கு. பட் ஆனால் ஒரிஜினல் தான். 8128 17,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி வச்சுரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் Edge 15 ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸு சார்ஜர் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். 17,000 போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,000. Edge மாடலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. மொபைல் ஆனால் பெரிய மாடல் தான் இது. ஸோ இது செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து OnePlus 11 ப்ரோ. இப்போ கூட ஒருத்தன் கேட்டான், அது வேறையா? அது 13 ப்ரோவில். அது வித்துருச்சு. 13 ப்ரோ நேற்று ஒன்று போட்டோம்ல, அது வித்துருச்சு. இது வந்து 11 ப்ரோ 16,500. இது ஜிபி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 GB கோல்டு கலரு. பேட்ரி வந்து 80 என்னமோ இருக்குது. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இப்போதைக்கு சார்ஜ் இல்லை. ஸோ இருந்தாலும் இதை நம்ம திரும்ப சார்ஜ் போட்டு தனி வீடியோ போடுவோம். மொபைல் சூப்பராக இருக்குது, வாங்கலாம். 16,500. ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ தானே இது? ஆமாம், 11 ப்ரோ. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி பிரேமு 3200. இது டிஸ்பிளேயில் லைட்டாக கண்ணாடி உடஞ்சிருக்கும். மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க. இந்த மொபைல் எங்கே இருக்குது பாரு. இது இல்லைல்ல, அதுதானா? 3200 அப்படி. இது வேற மேலே இருக்கு பாரு, ப்ளூ கலர். ஆமாம், அதான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3200. இது கண்ணாடி உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல லைட்டாக பிளாக் டாட் இருக்குது. இதை வச்சிருக்கு. ஜிபி வந்து 4128 464. அதே மாதிரி தான் இந்த மொபைலும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து இது பிரேம் தான் வரும். ரெட்மி ஏதோ ஒரு பிரேமு அது மாதிரி தான் வரும். இதுவும் அதே கண்டிஷன் தான். 464 தான் வரும். இதுவும் இல்லை 4128. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடையலை, ஆனால் பிளாக் டாட் இருக்குது. மொபைல் செகண்ட்ஸு பழைய மாடலு 3300. 4128.
S22 சாம்சங் கேலக்ஸி S22. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரூபா, 16,000. இது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. S22 பெரிய மாடலு, 8128 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 16,000. அடுத்தது போக்கோ F5. இன்றைக்கி இப்போ கூட 2 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஸோ இன்னும் வாங்கலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. போக்கோ F5 5G மொபைலு, 12GB ரேமு, 256 பாக்ஸு சார்ஜரோட ஃபுல் கிட்டோடு இருக்குது. நேற்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட்டுட்டு தான் போனோம். நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தரோம்னா 12,000 ரூபா, 12,500 சாரி 12,500. இதை வச்சுரு. இது ஆயிடுச்சா பாரு 3. இதை போட்டு செக் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து SE 5G மாடலு 3. இது இந்த போட்டிருக்கும் பாருங்கள். இதுலேயே SEயில் வந்து 3. இது ஐஃபோன் SE தான்ப்பா போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. 3 5Gன்றான். காட்டாது. ஓ பாக்ஸ் தான். ஓ ஓகே. இந்த பாக்ஸ் பார்த்தாலே தெரியல இது 5G மாடல். ஓகே 5G மாடல். இது SE 64GB. இது ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கே தெரியும். 5G மொபைலு, லேட்டஸ்ட் மாடலு, அட்வான்ஸ் மாடலு, அப்டேட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வரையும் வரும்ல. இது 5G மாடலு 14,000. 14 ப்ரோக்கு மேக்ஸ்க்குள்ள சிப்பு இதில் இருக்குது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் எல்லாம் இது பண்ணிக்கோங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 14,000 ரூபா. ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். 14,000. விவோ V29e வந்து பார்த்திங்கன்னா லேசாக கண்ணாடி உடஞ்சிருக்கு. 10,500 தரேன். 500 கம்மி பண்ணிக்கிறேன். சரியா? 10,500 தரேன். பாக்ஸு மொபைலு. இதை வச்சுருக்கோம். OnePlus Nord CE2 கிளாஸ் சேஞ்ச் பண்ணது, மொபைலோட பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 10,500, 10,500 தரேன். மேலே டிஸ்பிளே மாற்றலை, கிளாஸ் மட்டும் தான் மாற்றிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 16,000 64GB. என்கிட்ட 12 வந்து 2 பீஸ் இருக்குது. இப்போ கூட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னார். இதுவும் வந்து 16,000, அது 17,000. சரிங்களா? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ பாருங்கள். 64GB தான். இதுவும் பேட்ரி ஹெல்த்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குது. %80 பேட்ரி ஹெல்த்து. இது வந்து 79 என்னமோ இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஐஃபோனில் வந்து 12. இது வந்து ஐஃபோன் XR ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். 11,000 எவ்வளோ போட்டோம்? இது 15,000 என்னமோ போட்டார். லைவ் 11 விலை கூட போட்டிருக்காரு. விற்கலை, நான் சொல்கிறேன். இது வந்து OnePlusல வந்து 9 ப்ரோ. இது 9 ப்ரோ வந்து 17,000, 16,500 தரேன்றாரு. பாக்ஸு சார்ஜர் எல்லாம் இருக்குது. 12GB ரேமு, 256 9 ப்ரோ. இது இப்போ ரேட் கம்மி பண்ணிட்டார். 16,500, 1000 கம்மி பண்ணியிருக்காரு. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. 12GB ரேமு, 256 மொபைல் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். இது என்ன மொபைல்னு தெரியலையே. OnePlus Nord CE2. நேற்று கூட OnePlus Nord CE2 ஒன்று போட்டோம். 8,000 தான் போட்டோம். அது கூட இப்போ கால் பண்ணி கேஸ்னாங்க. நான் நிறைய கால் எடுக்க தான் செய்கிறோம். கால்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். OnePlus Nord CE2 இது 8128. விலை வந்து வெறும் 8,000 தான் இது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். மொபைல் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 11 ஆமாம் 11 11,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஃப்ளிப்பு 4 8256. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,500 ரூபா. மொபைல் நல்லா இருக்குது. இது வந்து சாம்சங் கேலக்ஸி S20 FE 4G. இது 8,500 ரூபா. இது வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 512GB. பேட்டரி மட்டும்தான் கம்மியாக இருக்குது, 66 இருக்குது. மற்றபடி வந்து மொபைல் இதுவரையும் ஒரு முறை கூட சர்வீஸ் போல்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A14 6500 ஸோ இதுவும் A14 தான் 6300. இதுக்கு என்ன விஷயம்னா இது 128 GB இது எவ்வளோன்னு தெரில. A14 6 128. இது 4 128. ஆனால் இது நல்லா தெளிவாக இருக்குது. மொபைல் கொஞ்சம் பார்க்க தெளிவாக இருக்குது. இது 6000 ரூபாய்க்கு 6000க்கு தரேன். இது 6500 போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணும் பார்த்துட்டு சொல்லுங்கள். A14 இது 6000 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் சாம்சங் A34 8 128. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 இது. இது சாம்சங்கில் S9 சொல்லிட்டு பழைய மாடலு. லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து க்ரீன் ஷேடோ வந்து போகுது, சில சமயம் வந்து போகுது. 256 4GB ரேமு 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 rupees இது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் வந்து Note 13 ஒரு மொபைலு. Note 30ல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு 256GB ஸ்டோரேஜ் பயங்கரமாக இருக்குது. மொபைலும் சூப்பராக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8000 வெறும் 8000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நத்திங்கில் வந்து 15000 ரூபா போட்டிருக்கோம் 12256. சாம்சங்கில் A51 5500. A51 8 128 நினைக்கிறேன். 6 128. ஆமாம் 6 128. இது மோட்டோவில் வந்து Edge 40 வந்து 12000 ரூபா. இது வந்து ஜிபி வந்து 12256. இது வந்து டிஸ்பிளே ஒரிஜினல் தான், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஒர்க் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து 8 128. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500. 5G மொபைலு. OnePlus 9R 11,500. இது வந்து ஐபேட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபேட் ஆப்பிளில் 5th ஜென்ரேஷனு. இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 32 GB தான் இது. அதே மாதிரி இன்னொரு ஜிபி இருக்குது 128. இதே தான், சேம் தான். இது ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒரே இது தான். அதுவும் ஒன்று தான். சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபா. ஏன்னா 128 இருக்குல்ல, அதனால. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து S23 அல்ட்ரா. சவுண்டை கம்மி பண்ணுறா, வீடியோ முடிகிற நேரத்தில். ஏன்டா S23 அல்ட்ரா 34,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் 1 15,500. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 10 ப்ரோ 256 12GB ரேமு 256 18,500. ஒன் ப்ளஸ் இது ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ தான் இது. ஆனால் வந்து கேமரா இஷ்யூ இருக்குது. 15,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A23 ஒரு மொபைலு 8,700 போட்டிருக்காப்புல. இது வந்து ஓப்போ ரெனோவில் 11. இது 11. ஓப்போ ரெனோ 7 இது 8 128 11,000. இது வந்து ஐஃபோனில் வந்து 16 இது 256 100% பேட்டரி ஹெல்த்து. ஸோ இதோட விலை 61,500. 61,500. அந்த பக்கம் இருக்கிறது வந்து 12 தான் நினைக்கிறேன். 14,500 போட்டிருக்கு. ஸோ அது வந்து என்ன இஷ்யூன்னு பார்க்கல, நம்ம ஞாபகம் இல்லை. சரிங்க, பார்ப்போம். சார்ஜ் இருக்கா பார்த்துக்கோம். டிஸ்பிளே சேஞ்சுன்னு நினைக்கிறேன். இது என்னென்ன ப்ராப்ளம்ப்பா இது சொல்லு. டச்சு ப்ராப்ளம் சொன்னான். ஆமாம் கரெக்ட். அந்த கீழே ஒரு லைன் மட்டும் ஒர்க் ஆகல. பஸ் அந்த இது இங்கனுக்குள்ளே ஒர்க் ஆகல. இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடம் அந்த இடத்துல சில நேரங்களில் ஒர்க் ஆகுது. அந்த டச் மட்டும் சில இடங்களில் ஒரே ஒரு லைன் மட்டும் ஒர்க் ஆகல. இந்த ABCDயில் பார்த்தா தெரியும். டைப்லாம் பண்ணலாம். ஒரே ஒரு இடத்துல லைட்டாக ஒரு புள்ளி இருக்கிற இடத்துல ஒர்க் ஆகல. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜிபி எவ்வளோ பார்த்திக்கா?
12 தானே இது? நம்ம ஐஃபோன் 12 128GB பேட்டரி சர்வீஸ் ஆயிடுச்சு. பேட்டரி சர்வீஸு, டிஸ்பிளேலாம் ஒரிஜினலா? டிஸ்பிளேலாம் ஒரிஜினல். எல்லாமே ஓகே. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டச் ஒர்க் ஆகல ஒரு சில ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் ஒர்க் ஆகல. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,500. அதுவும் சில நேரங்களில் ஒர்க் ஆகுது, திடீர்னு ஒர்க் ஆகல. ஆட் பண்ணிடுறியா? அப்படியா? இந்த ஒரே நிமிஷம் இதை முடிச்சிடுறேன். இப்போ கடைசியாக எது வரைக்கும் விட்டேன்னு தெரியலையே. ஆமாம், இது இங்கே போடல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A52s. இது A52s 5G கிடையாது, 4G தான். இது 7,000 ரூபா. இது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு கொஞ்சம் சம் இஷ்யூ இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கோ. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 28,500 இது வந்து ஐஃபோனில் வந்து 12 பாக்ஸ் இல்லை, சார்ஜர் இருக்குது, பேட்ரி 82% இருக்குது, 84% இருக்குது. 12 128 20,500 சார்ஜரோடு தரேன். XR 10,000 64GB. மோட்டோ G24ன்னு சொல்லிட்டு 7,000 அது. OnePlus 70 80 11,000. சாம்சங் வந்து AM34 5,500 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. லேப்டாப் வந்து லினோவா லேப்டாப் வந்து i7 8th ஜென்ரேஷனு 18,000. நோக்கியா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா i5 11th ஜென்ரேஷனு 512GB 16GB ரேமு. பயங்கரமாக இருக்குது. விலை ரொம்ப கம்மி தான், 20,000. டெல் ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப்பு i7 வந்து 7th ஜென்ரேஷன் ஒர்க் ஸ்டேஷனு 32GB ரேமு 256GB SSD இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000. சரியா? இந்த லேப்டாப்பையும் காமிச்சிடு அப்படியே. இது வந்து பார்த்திங்கன்னா டெல் லேப்டாப் இப்போ தான் வந்திருக்கு. தனி வீடியோ போடவா? சரி, ஓகே. வெயிட் பண்ணுங்கள் பஸ். இதோட முடிச்சிடலாம் ஸ்டாக் வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள்.